நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு உன்னதமான சில திருப்பங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ தமிழ் புத்தாண்டில் இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடத்திற்கு உச்சம் என்கின்ற அமைப்போடு டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்கின்ற அருமையான அமைப்பை கண்டிப்பாக குரு பகவான் பெறுகிறார். நல்லா சம்பாதிக்க போகிறீங்க,
நல்ல வேலை கிடைக்க போகுது, கிடைச்ச வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, வேலையில் பேரெடுக்கக்கூடிய அமைப்பு. சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக ஆரம்பிக்கலாம், நன்றாகவே இருக்கும். சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே இருக்கின்ற வியாபாரத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், கோர்ட்டில் கேஸ் இருக்குதுங்க, நானே ஹவுஸ் ஓனர் மேலே போட்டுருக்கிறேன், நானே குடுத்தனக்காரர் மேலே போட்டிருக்கிறேன், கிரெடிட் கார்டு கேஸ் என் மேலே இருக்குது, அதில் போய் தெரியாமல் மாட்டிட்டேன், இதில் போய் தெரியாமல் மாட்டிட்டேன், ஒரு ஃப்ரெண்டுக்காக போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு நின்று நானே அந்த பணத்தை கட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான தெரியாத்தனமாக போய் சிக்கலில் மாட்டி சட்ட போராட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, வில்லங்கங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. சிலருக்கு இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, அல்லது ஆண் பிள்ளைகள் தூர இடத்துல போகிறதுக்கு வெளிநாட்டில் படிக்கணும்னு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அது சரியாக வரமாட்டேங்குது, அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பிள்ளைகளால் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அபரிமிதமான பொருள் வருமானம் டிசம்பர் மாதத்துலேருந்து ஒரு 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கேளயோகம் 11ஆம் இடத்தில் உச்சகுருவோடு இணைகின்ற காரணத்தினால் தொட்டது தொடங்கக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய, சிலருக்கு எதிர்பாராத நல்லவைகள் நடக்கக்கூடிய, பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஒரு பொருள் நல்லா ஏற்கனவே லட்சக்கணக்கில் விட்டுட்டேன், திரும்பி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆயிரக்கணக்கில் விட்டவர்களுக்கு லட்சக்கணக்கில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வருகிறது என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல அமைப்புகள் தாங்க இப்போதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குது. ஐயா, எல்லாத்தையும் நல்லதாக சொல்லிட்டீங்க, ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா? ஆமாம், பிடிவாதங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆண் பெண் உறவுகளில் சிக்கல்கள் வரும். காதலில் கவனம். புருஷன் பொண்டாட்டி பெரிய சோதனையாக இருக்கும். பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குவீங்க, அப்படிலாம் நடக்கும். அதுதான் உண்மையும் கூட. அந்த காலம் மாதிரிலாம் இப்போல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் ஒரு மாதிரியாக வாய் வார்த்தைகள் விட்டு அடுத்தவர் மனதை நோகச் செய்யக்கூடிய விஷயமாக, ஏன்னா 7ல் சனி இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அடுத்தவர்களுடைய மனதை நோகச் செய்ய விடமாக ஏதாவது ஒன்று நடந்து அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன தலைகுனிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பதால் தயவு செய்து வாய் வார்த்தை அமைப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் பெரியவர் சிறியவர் பார்த்து பேசிடாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கூட்டு தொழில் வேண்டவே வேண்டாம். நண்பர்களிடமிருந்து ஒரு அடி இல்லை 100 அடி தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. கன்னிக்கு பெரிய சோதனைகள் இல்லாத ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு.